என் பேர் செல்வி. சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் ஜெகநாதபுரம். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. என் கணவர் பஞ்சாபில் வேலை பார்க்குறாங்க. 2 வருஷமாக என்னுடைய காலில் பயங்கரமான வலி இருந்துச்சு. ஆனால் 2 காலுமே பயங்கரமாக வீக்கம். இந்த கால்லையும் வீக்கம், இந்த கால்லையும் வீக்கம். அதனால் தாங்க முடியாத ஒரு வலி. ஆனால் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. நான் எந்திரிக்கும் போது கூட தடுமாறி தான் நான் எந்திரிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். அந்த வலியிலே என்னால் நிற்கவே முடியாது. 2 காலுமே நிற்கவே முடியாது. ஒரு 5 நிமிஷம் கூட நிற்க முடியாது, நடக்கவே முடியாது. நான் எங்கள் வீட்டுக்காரருடைய துணை இல்லாமல் எங்கேயுமே போக முடியாது என்னால். அடுப்படியில் போய் அதே மாதிரி சாப்பாடு போய் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக செய்ய முடியாது. அந்த அடுப்பை பிடிச்சி தொங்குவே பார்த்துக்குங்க. நிற்கணும்னா அடுப்பை பிடிச்சி தொங்கி இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு தான் நான் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்பேன். நானே 2 முட்டியும் இப்படி இப்படி அசைச்சு பார்ப்பேன். அசைக்கவே முடியாது சுத்தமாக. ஒரு முட்டி கால் ஒன்று இவ்வளோ பெருசு இருந்துச்சு. இந்த காலில் இவ்வளோ பெருசு இருந்துச்சு, இந்த காலில் இவ்வளோ பெருசு இருந்துச்சு. பார்த்துங்க, பயங்கரமான வீக்கம் இருந்துச்சு. எந்த வேலையும் செய்ய முடியாது. கையை பிடிச்சி தான் கூப்பிட்டு போகணும், கையை பிடிச்சி தான் கூப்பிட்டு வரணும். உட்காந்தாலும் கையை பிடிச்சா தூக்கி விடணும். மாடி படிட்டுலாம் என்னால் ஏறவே முடியாது. ஆனால் ஆசைப்படுவேன், மேலே போகணும், போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிப்பேன். ஆனால் போக முடியாது. நான் பாத்திரம் விளக்கும் போது கூட சேர் போட்டு தான் என்னால் பாத்திரம் விளக்க முடியும். அதுக்கு மேலே என்னால் குனிஞ்சு விளக்குனா கூட இந்த இடத்துல வலி வந்துடும். அதனால் இப்படியே ஸ்டெடியாகவே உக்காந்துட்டு ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே விலக்கி வைக்க முடியும். எங்கள் அம்மா வலி தாங்க முடியாமல் ரொம்ப அழுவாங்க. நான் எந்திரிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆனாலும் அவங்க சொல்லுவாங்க, என்னால் சுத்தமாக எந்திரிக்கவே முடியல, நான் இருக்கிறதே வேஸ்ட்டு, என்னை கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் கேட்கும் போது, எதுக்கு இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. நைட்டில் தூங்கவே முடியாது சார், என்னால் தூங்கவே முடியாது, சுத்தமாக தூங்க முடியாது. எங்கள் பெட்டில் தான் ஒரு சைடாக தான் படுத்திருப்பேன் நான். அந்த பக்கம் திரும்பி படுக்க என்னால் முடியாது. ஏன்னா யாராச்சும் துணை இருந்தால் தான் திரும்பி படுக்க முடியும். இந்த வலியோடு நம்ம இருந்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் நான் தற்கொலைகள்லாம் நான் யோசித்திருக்கேன். நம்ம ஆளுகள்லாம் இல்லாத சமயத்தில் நம்ம ஏதாச்சும் பண்ணிடணும். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த 2 முட்டி ரொம்ப தேய்மானம் ஆயிடுச்சு, இது மாற்றினா தான் நடக்க முடியும், இல்லாட்டா நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் 2025ஆம் வருஷத்தில் 2வது மாதம் நாங்கள் தேவனுடைய கூடாரத்துக்கு வந்தோம். அந்த கூடாரத்துக்குள்ளே நாங்கள் வரும்பொழுது 2 காலில் எண்ணெய் கட்டோடு தான் நான் வந்தேன். ஆனால் பயங்கரமான வலி தான், நடக்கவே முடியல. எங்கள் வீட்டுக்காரோட கையை பிடிச்சிக்கிட்டு தான் நான் அந்த படிக்கட்டில் ஏறவும் முடிஞ்சிச்சு, இறங்கவும் முடிஞ்சிச்சு. எங்கள் வீட்டுக்காரர் இல்லாமல் நான் எங்கேயும் போகலை. அவங்க கையை பிடிச்சிக்கிட்டே தான் நடந்தேன். கையை பிடிச்சிக்கிட்டே தான் அந்த இதுக்குள்ளேயும் போய் இறங்கி உக்காந்தோன்னே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெபிக்கலாம் வாங்க அப்படின்ற அந்த நிகழ்ச்சியை அதில் போட ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த சாட்சி ஓடும்போது பார்த்தீங்கன்னா நான் கவனமாக கொஞ்ச நேரம் பார்த்தேன். என்ன மாதிரியே ஒரு சிஸ்டர் அந்த கால் வலியிலேருந்து விடுதலை பெற்று அவங்க நடந்து வர்றதை எனக்கு காமிச்சாங்க. காமிக்கும்போது எனக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு. அப்போ என்னை காட்டிலே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க அங்கேருந்து வர்றதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுத்தாரு. அப்போ இவங்க விடுதலை பெறும்போது அந்த இடத்துல எனக்கும் ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த இடத்துல எனக்கு வந்த உடனே என் மகள்கிட்ட சொல்கிறேன், அனிதா இப்போ எனக்கு ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுக்க போகிறாரு, நான் விசுவாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டை படப்படன்னு என்னால் அவுக்க முடியல. ஆனால் நடுக்கத்தோட அந்த கட்டை அவுத்து 2 காலில் அந்த கட்டை அவுத்து பக்கத்தில் வச்சுட்டு நான் சொல்கிறேன், என்னை எழுப்பி என்னை தூக்கி மட்டும் விடுடி அப்படின்னு சொல்கிறேன். தூக்கி விட்டேன்னா அப்படியே அந்த படிக்கட்டில் அப்படி படப்படன்னு ஏறி மேலே போயிட்டு திருப்பி படப்படன்னு ஏறுறேன், திருப்பி படப்படன்னு ஏறுறேன், திருப்பி படப்படன்னு இறங்க. 2 தடவை நான் மேலே ஏறி கீழே இறங்கினேன், மேலே தேறி கீழே இறங்கினேன். இறங்கினவே எனக்குள்ளே அப்படியே ஒரு என்னை விட்டு போன மாதிரி இருந்துச்சு. அப்படியே வெயிட்டாக இருந்தது. என்னை விட்டு போன மாதிரி என்ன எறியாமல் நான் அலறி ஜெபம் பண்ணேன். அந்த இடத்துல ஒரு சின்ன எந்திரிக்கிறனா கூட பிடிச்சிட்டு எந்திரிக்கிறவ. ஆனால் அந்த சமயத்தில் ஆண்டோட அபிஷேகம் அந்த இடத்துல எனக்கு இறங்குனதுனால அந்த படிக்கட்டில் யாரோட துணையுமே இல்லாமல் நானாக எந்திரிச்சேன், நானாக இறங்கினேன். உட்கார்ந்தே திருப்பி எந்திரிச்சேன், திருப்பி உட்கார்ந்தே திருப்பி எந்திரிச்சேன். ஆண்டவர் அந்த இடத்துல எனக்கு இந்த வழியே இல்லாமல் ஆக்குனார். அந்த 2வது மாதத்தில் நாங்கள் போய் அந்த விடுதலை பட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் என் காலில் எந்த வலியுமே இல்லை. எங்கள் வீட்டில் வேலையும் நல்லா செஞ்சிட்ருக்கேன். நல்லா எந்திரிச்சு என்னோடய இஷ்டத்துக்கு நான் எங்கே வேணாலும் போகிறேன், வர்றேன், மாடி படிக்கட்டு ஏறுறேன், திருப்பி நான் இறங்குறேன். மற்றபடி வீட்டில் உட்காந்து பாத்திரம் விளக்க முடியுது. என் ஒய்ஃபுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் எதுவுமே இல்லை. இப்போ எந்த ஹெல்ப்பும் நான் பண்ணுறதில்லை. எல்லாம் பூரா அவங்களா தான் பண்ணிக்கிறாங்க, அவங்களா செஞ்சுக்கிறாங்க. இப்போலாம் நேரம்னாலும் இப்போ நிற்கவும் முடியுது, எங்கே வேணாலும் நடக்கவும் முடியுது. ஆண்டவர் அந்த அளவுக்கு இப்போ எனக்கு பலன் கொடுத்துருக்கிறாரு. புதிய வல்லமை தந்திடுவேன், சாத்தானின் ஆதிக்கம்
மடிந்தது. சுபிக்ஷத்தின் நாட்களும் வந்தது. என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்ச ஏசப்பாவுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இரவு நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை குடும்பமாக பார்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை, என்னதான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இல்லை எங்கள் வீட்டில் எல்லாம் இதெல்லாம் நம்புகிறாங்க, அவங்க பார்க்குறதுனால நான் பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கலாம். இல்லை எனக்கு அற்புதம் வேணும், எனக்கு நன்மை நடக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சாட்சி கேட்டிங்கல்ல, சகோதரி செல்வி, திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, 2 வருஷமாக காலில் ஒரு பிரச்சனை. திரும்பி படுக்க முடியாது, காலை நடக்க முடியாது, பாத்திரம் கழுவணும்னா உட்காந்து பாத்திரம் கழுவணும், சமைக்கணும்னா நிற்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, மற்றவங்க துணை இல்லாமல் செய்யவே முடியாது, படுத்து தான் இருக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாச்சு, எந்த ஒரு பயனுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கேள்வி, நம்ம பேசாமல் இப்படி இருக்கிறதுக்கு செத்து போயிடலாமே, எப்படி நம்ம எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு வேதனையோட தான் அந்த சகோதரி இருந்திருக்காங்க. சாட்சியை நீங்கள் தான் கேட்டீங்கல்ல. அற்புதம் நடந்தவங்களெல்லாம் பார்த்துட்டு இயேசு எனக்கும் அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இயேசு அற்புதம் செய்ய ஜெபிச்சிருக்கிறாங்க. அவங்க விசுவாசத்தை பாருங்களேன். காலில் இந்த மாதிரி கட்டு போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க அப்படிதான் சொன்னாங்க, கட்டு போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி. மகளை பார்த்து கலத்தி விடு, எனக்கு சுகமாயிருச்சு, நான் ஜெபிச்சேன், இயேசு எனக்கு அற்புதம் செய்தேன், நான் நடந்து பார்க்குறேன், உடனே நடந்துட்டாங்க. இயேசு அற்புதம் செய்திருக்கிறார்ல பாருங்க. நம்ம விசுவாசிச்சு அதை ஜெபத்துல சொல்லி அதுக்கப்புறம் அதை கிரியையில அந்த விசுவாசத்தை காமிச்சிருக்காங்க. நான் ஜெபிச்சா கண்டிப்பா எனக்கு அற்புதம் நடக்கும்ல, நான் இயேசுவை தேடிட்டேன், இயேசுவை தேடினா எனக்கு கண்டிப்பா அற்புதம் நடந்திருக்கும்ல, அதுதான் விசுவாசம். இதுல அவங்க கூட இருந்த மகளை பாருங்க, கலட்டு அப்படின்னா கழட்டி இருக்கிறாங்க. அம்மா ஏன் இப்படி பண்றீங்க, உங்களுக்கு தான் நடக்க முடியாது, இதுலன்னா கஷ்டம், எதுவுமே அவங்க சொல்லலை. அவங்க கலட்டு எனக்கு அற்புதம் நடந்துருச்சு. பாருங்க இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது. முதல்ல யாருக்கு பிரச்சனையோ அவங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கு, கூட இருந்தவங்களுக்கும் அந்த விசுவாசம் இருந்ததுனால தான் அற்புதம் நடந்திருக்கு. அதனால தான் அவங்க முதலாவது ஜெபத்திற்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம், உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி பாதிப்போட யாரும் இருக்கலாம். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அற்புதம் நடக்கும். வேதத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. மார்க் 10ஆம் அதிகாரத்தில் பர்திமேயு அப்படின்ற ஒரு குருடனை பார்த்து ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. குருடன் தான், அவனுக்கு பார்க்க முடியாது, அவனுக்கு ஒரு சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்குது, சரீரத்தில் ஒரு வியாதி, அற்புதம் தேவை, ஒரு அதிசயம் தேவை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருத்தர் இருக்கிறாரு, பர்திமேயு அப்படின்ற ஒரு குருடன். பர்திமேயு எப்படிப்பட்டவன் நான் சொன்னேன், அவருக்கு குருடரு, அவரால் பார்க்க முடியாது, அவரால் எதுவுமே மற்றவங்க உதவி இல்லாமல் செய்ய முடியாது, இந்த உலகத்தில் எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லி ஒரு கலக்கத்தோடு இருந்த மனுஷன் இயேசு வருகிறாரு, இயேசு அற்புதம் செய்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இயேசுவே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிடுறாரு. அப்போ 49:50 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு உடனே பார்த்து, அவனை கூப்பிடுங்க, யாரோ அவனை கூப்பிடுறாங்க, அவன் நீங்கள் கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்கே கூட இருக்கிறவங்கலாம் பாருங்களேன் எவ்வளோ என்கரேஜிங்காக இருக்காங்க. வாங்க, அவங்கள தான் கூப்பிடுறாரு, திடன் கொள்ளுங்க, உன்னை தான் எழுந்துருங்க, அவங்கள தான் அழைக்கிறாரு. எவ்வளோ ஒரு தைரியமான நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்கிறாங்க. இன்னைக்கு உங்கள் வீட்டில் இதே மாதிரி யாராவது சோர்ந்து போய் உட்காந்துருக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி சொல்லணும், இயேசு அற்புதம் செய்வார், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. இயேசு நிச்சயமாக அற்புதம் செய்வார். பாருங்க, ஒரு சமயம் ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அவருக்கு 40 வருஷமா ஒரு காதுல பிரச்சனை. அந்த சகோதரிக்கு காது கேட்காது, காதுல இருந்து எப்பவுமே சீல் வடிஞ்சுக்கிட்டே இருக்குமா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அடுத்த காதுல இதே பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. ஒத்த காதுல பிரச்சனை வரச்சுலே ஒரு காது சரியா கேட்காது, யாராவது பார்த்தா இதை கண்டுபிடிச்சிருவாங்களோ, காதுல இருந்து நமக்கு சீல் வடிகிறது அவங்க தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி அவங்க மறைஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். இப்போ 2 காதுல இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் மறைக்க முடியுமா? என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலை, வெளியே எங்கேயுமே போறதில்லை, வீட்லயே முடங்கியிருந்தாங்களாம். படுக்கும்போது தலைனையே நனைஞ்சிருமோ, அவ்வளோ பிரச்சனையில் நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சகோதரோட பேத்திங்க 2 பேர் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க, அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இயேசு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி அவங்க கைகளை வைத்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது இயேசு அற்புதம் செய்தார். பாருங்க,
நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுக்கு பிரியமானவங்க அம்மாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், உங்கள் கணவராக இருக்கலாம், உங்கள் தகப்பனாராக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம். இப்படி யாருக்கு நீங்கள் விசுவாசத்தோட கைகளை வைத்து நீங்கள் ஜெபிச்சாலும் அற்புதம் நடக்கும். தெரிஞ்சவங்களா இருக்கலாம், உங்களுக்கு வர கஷ்டமாக இருக்கு, ஐயோ என் தெரிஞ்சவங்க தான் இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்களே அப்படின்னு இருக்கிறீங்களா, நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இயேசு நிச்சயமாக அவங்களுக்கு அற்புதம் செய்வார். இந்த சகோதரிக்கு செஞ்சார், பர்திமை அப்படின்ற ஒரு குருடனுக்கு செஞ்சார். இன்னும் அந்த பர்திமை என்ன பண்ணார் தெரியுமா? இயேசு கூப்பிட்ட உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு இயேசுவின் இடத்தில் வந்தான். மேல் வஸ்திரத்தை எரிஞ்சிட்டு வந்தான். ஏன் மேல் வஸ்திரத்தை எரிஞ்சிட்டு வந்தான்? தூரத்தில் நடந்து போகும்போது குருடன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு யூனிஃபார்ம் கொடுக்கப்படுச்சு. இயேசு கிட்ட வந்தால் எனக்கு அற்புதம் நடந்துடும், இனிமேல் எனக்கு இந்த யூனிஃபார்ம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி எரிஞ்சிட்டு வந்தார். அதனால அற்புதம் கிடச்சிது. இன்னைக்கு ஒரு சாட்சி நீங்கள் கேட்டீங்கல்ல, அந்த சகோதரி கூட நான் ஜெபிச்சுட்டு எனக்கு அற்புதம் நடந்துச்சு, காலில் இருக்க கட்டை கலத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க. கலட்டி நடக்க ஆரம்பிச்சாங்க. இயேசு அற்புதம் செஞ்சிட்டாரு. நீங்கள் உங்களை சோதிச்சு பார்க்கணும், இயேசு எனக்கு அற்புதம் செய்வார். நம்ம ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம்ல, நம்ம ஜெபிக்கும் போது இயேசு நிச்சயமாக அற்புதம் செய்வார். நீங்கள் சோதிச்சு பாருங்கள், விசுவாசத்தை கிரியையில் காட்டுங்க. இல்லை மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க, இயேசு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அற்புதம் செய்வார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். நீங்கள் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்கள், இயேசுவை பார்த்துக்கொள்ளுங்க. இயேசுவே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குதோ அதை இயேசுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. தகப்பனே, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்குறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. எலும்புகளில் பிரச்சனையோடு இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு எலும்புகளில் காணப்படுகிற பிரச்சனைகளை மாற்றுங்க. எலும்புகளில் காணப்படுகிற வலிகளை மறைய பண்ணுங்கப்பா. எலும்பு தேய்மானங்கள் மாறட்டும், எலும்பு தேய்மானங்கள்னால வருகிற பிரச்சனைகள் மாறட்டும். முதுகு தண்டில் பலவீனப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. முதுகு தண்டில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு அற்புதம் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். முழங்காலில் காணப்படுகிற பிரச்சனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால முழங்கால் பகுதியில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு ஜாயிண்ட்டுகளிலும் இயேசுவே உடைய சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து செல்வதாக. ஒவ்வொரு ஜாயிண்ட்டுகளிலும் ஒரு அற்புத சுகம் உண்டாகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, விசேஷமா எலும்புகள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவர் எலும்புகளுக்குள்ள உடைய சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து செல்லட்டும். எல்லா பாதிப்புகளும் விலகட்டும். ஆப்ரேஷன் பண்ணணுன்ற நிலைமையில இருக்கிற எந்த பாதிப்பாக இருந்தாலும் இயேசுவே உம்மால குணமாக்க முடியும். இயேசுவே நீங்க அற்புதம் செய்யுங்க. அந்த பாதிப்புகள் எல்லாம் நீங்க விலக பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். நரம்பு மண்டலத்தில் உங்களுடைய கரம் வைக்கப்படுவதாக, தசைகளுக்குள்ள உங்களுடைய கரம் வைக்கப்படுவதாக. எல்லா பாதிப்புகளும் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும். பக்கவாத பிரச்சனைகள், ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவே நீங்க அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தலையில உங்களுடைய கரம் வைக்கப்படட்டும். தலை பகுதியில் ஒரு அற்புதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தலைவலியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவே நீங்க அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க நன்மை செய்கிற தேவன். இந்த பிள்ளைகளுக்கு நீங்க அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கஷ்டத்தோட இருக்கிறாங்க, பலவீனத்தின் மத்தியில் ஆண்டவரை அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நீர் சமாதானத்தை நீங்க கொடுங்க ஆண்டவரே. சூழ்நிலைகள்ல இருந்து இயேசுவே நீங்க விடுதலை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பில்லி சூன்ய பிரச்சனையினால பாதிப்போட இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறப்பா. இந்த நேரத்துல அந்த பில்லி சூன்ய கட்டுகள் எல்லாம் அறுபடட்டும். பில்லி சூன்ய பிரச்சனையினால சரீரத்துல பலவீனத்தோட இருக்கிறாங்க, பலவீன கட்டுகளோட இருக்கிறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் அந்த கட்டுகள் எல்லாம் மாறட்டும். நீராண்டவரே நீங்க விடுதலை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே நீங்க அற்புதம் செய்யுங்க. பரம்பரையா தொடர்ந்து வருகிற சாபத்தினால, பரம்பரையா தொடர்ந்து வருகிற ஒரு பிரச்சனை நிமித்தம் பலவீனத்தோட இருக்கிறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் அந்த பரம்பரையா தொடர்ந்து வருகிற சாப கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அறுபட்டு போவதாக. இயேசுவே நீங்க அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் ஒவ்வொருவரையும் தொட்டு நீங்க சுகமாக்கி விட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஆமென். நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிட்டீங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செஞ்சுட்டா. சோதித்து பாருங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.